உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னோன்னா அவர் என்ன பண்ணார், திருப்பி என் புருஷனை காணோம் அப்படின்னு ஒரு குடும்பம். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இப்போ பொலிட்டிக்கல் ஃபைட்டு பர்சனல் ஃபைட்டாகவும் மாறுதா? குடும்ப தகராறாக போய் நிற்கிதுங்க. சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. இருக்கும். ஏன்னா எங்கள் தண்ணி பிரச்சனை பற்றி பேசலை, யார் ஆள்றான்றது முக்கியம் இல்லை, யாருக்கிட்ட இப்போ தமிழக அரசியல் கையில் இருக்குன்றது தான் இங்கே முக்கியம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் கையில் தானே இருக்குது, சொல்லிக்கலாம். இங்கே பார்க்கும் அப்படி இப்படின்ற மாதிரி காட்டுறது. அங்கே போய் ஐயா மத்திய அரசு ஐயா பார்த்துக்கோங்க, எதுக்கு அந்த வேலை? எங்கே இப்போ நயினாரை நீங்கள் தொட்டு பாருங்கள், நான் ஒத்துக்கிறேன், சப்பாஸ் சரியான அரசியல்வாதி. இப்போ நயினார் உங்களை சீண்டிட்டார்ல. த்ரிஷாவும் விஜயும் இருக்கக்கூடிய அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த ஃபோட்டோ நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் டேஷ் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். வினைகாளர் அம்ஸ்னிக் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று சட்டசபையில் முதலமைச்சருடைய உரை பரவலாக பேசப்படுது. குறிப்பாக அவர் செய்த அந்த செய்கை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போல முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்வது போல இவரும் அந்த செய்கையை செஞ்சார். அது இன்றைக்கு தலையங்கமாக தலைப்புச் செய்தியாகவும் மாறி இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பத்திரிகைகளில் அந்த படத்தை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சட்டசபையை ஒரு சினிமா கூடாரமாக மாற்றி விட்டார் முதல்வர் விஜய் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சட்டசபையில் சிரிப்பலை, காரசாரமாக பேசுறது, நகைச்சுவை தன்மையோடு பேசுறது, தரவுகளோடு பேசுவது, புள்ளி விவரங்கள், இந்த மாநிலம் இப்படி அந்த மாநிலம் அப்படி, மத்திய அரசு இதை செய்யுது செய்யலை, நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் இதை செய்யலை, நிறை குறை ஊழல் குற்றச்சாட்டு, தனிப்பட்ட விமர்சனம் வந்தால் அந்த விமர்சனம் நீக்கிறது, இதெல்லாம் சட்டமன்றம் பார்த்துருக்கு கடந்த காலத்தில். பார்க்காத ஒரு விஷயம் நேற்று அந்த செய்கைகள். இதில் என்ன ஆச்சரியம்னா, கரெக்டாக 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பேரவைத் தலைவர் ஐயா ஜேசிடி பிரபாகர் சொல்கிறாரு, இந்த உடல் மொழி அப்புறம் பாடி ஷேமிங், பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாதீங்க, அதெல்லாம் இந்த அவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அதனால் ஒருத்தரை இந்த உடல் ரீதியாக கிண்டல் பண்ணுறது, அவங்க வாயை இப்படி வச்சுன்னுக்கிறாங்க, உம்முன்னு கம்முன்னு உக்காந்துக்கிறாங்க, இல்லை ஒரு மாதிரி உக்காந்துருக்குறாங்க, எதுவுமே அதாவது மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிறது உள்ள சட்டமன்றத்தில். இல்லை ஒரு சிலர் தூங்க கூட செஞ்சுருவாங்க. இப்போ ஒருத்தர் அவர் பார்த்தா தூங்கினே இருக்கிறாரு அப்படின்னு. அது மாதிரி இந்த உடல் மொழி விமர்சனம் கூடாது என்பதை மிக தெளிவாக கிரேக்கத்திலோ லத்தீனிலோ இல்லாமல் தாய்மொழி தமிழில் அவர் பட்சி காட்டுறாரு. அவர் யாருக்கு பட்சி காட்டுறாருன்னா, பேரவையில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு பட்சி காட்டுறாரு. சொல்லிட்டு இது எனக்கும் பொருந்தும், நமக்கெல்லாம் முக்கியமானது, நம்ம எப்படி கௌரவமாக அந்தஸ்தாக நடந்துக்கிறது அப்படின்றது சம்மந்தமாக இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் படித்து முடிச்சுட்டு மறுநாள் காலையில் முதலமைச்சர் கேட்குறாரு, மாண்புமிகு சபாநாயகர் பேரவைத் தலைவரை, நான் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ எதுக்கு அந்த முன்னாள் அந்த அறிக்கையை படிச்சிங்க? இல்லை, அவரோட உத்தரவு பெற்று தானே. யாருமே அப்படி பண்ணாதீங்கன்றாரு. அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அப்போ நம்ம இந்த லொல்லு சபாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் அருமையாக அந்த மாதிரி பாடி லாங்குவேஜோடு பேசுவாங்க, அது மாதிரி யாருன்னா வச்சு அவை நடத்த முடியுமா? அவையில் ஒரு வாதம், புள்ளி விவரம், திட்டங்கள் பேசுவாங்க. இந்த உடல் மொழி, இந்த கையை காலை அசைச்சு பேசுறது, மாடுலேஷன் அதனா டப்பிங் ஸ்டூடியோவா? இல்லை அது ரீ ரெக்கார்டிங்கு, இல்லை டான்ஸ் மூவ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடமா? எங்கே எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு இருக்கு இல்லைங்களா? அதாவது பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேச்சையே சட்டமன்றத்தில் பேசக்கூடாதுன்றது பொதுவாக சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் பேசியிருக்காங்க ஒரு குட்டி கதைகள். இப்போ வெற்றிவேல் கூட கருணாநிதி அவர்கள் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பலை வர மாதிரி பேசியிருப்பார். பட் அந்த செய்கை, சேட்டை, ஆக்ஷனு அதெல்லாம் இருக்காது. ஒரு சின்ன நையாண்டி இருக்கும். 1 மணி நேரம் பேசியிருக்காரு. 1 மணி நேரத்தில் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு, விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு தானே அது நடக்குது. இல்லை, அந்த 1 மணி நேரத்தில் அவர் பேசினாருன்னு பார்த்தா அதில் எவ்வளவு குறுக்கீடுகள், அதில் உதயநிதி அவர் ஏஞ்சி நின்னதாகட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் உடனே கொடுக்காது. அதாவது என்னென்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் உடனே கேட்குறாங்க, ஆனால் முதலமைச்சர் பேச்சை நிறுத்தி எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு தெரியுங்க. அதாவது ஐயா செங்கோட்டையன் பேசுகிறாங்க, ஐயா ஆதவ் பேசுகிறாங்க, ஐயா ராஜ்மோகன் பேசுகிறாங்க, அப்புறம் சபாநாயகரே பேசிக்கிறாரு. அப்போது 1 2 3 4 CM + 5 5:1 ஆடுறீங்க நீங்கள் பேரவையில். இந்த 5 பேரும் என்ன சொல்கிறீங்க?
வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பேசுவதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை, பொறுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பொறுக்க சொல்லிட்டு வேணுன்றதை நீங்களாம் பேசிக்கிறீங்க. ஐயா செங்கோட்டையன் சொன்னார், கடந்த கால ஆட்சியில் வந்து இப்படின்னு போனால் அப்புறமா இல்லை இது செட் ஆகாதுன்னு இல்லை அதெல்லாம் பற்றி பேசாதீங்கன்றாரு. அதுக்கப்புறமா வந்து ராஜ்மோகன் சொல்கிறாரு, இந்த விஷயம் இதுக்கு தான் அதுக்கு தான் அப்படின்னு அவரு ஒன்று பேசுகிறாரு. அப்புறம் முன்னவர்ன்ற முறையில் திருப்பி செங்கோட்டையன் மறுபடியும் பேசுகிறாரு. அப்புறம் ஆதவர்ஜனும் ஒரு சில கருத்து சொல்கிறார். அப்போது இந்த சைடு வந்து 3 அமைச்சர்கள், ஒரு முதலமைச்சர், அதுக்கப்புறம் பேரவைத் தலைவர், சபாநாயகர் நடுநிலையாக இருக்கணும்னு சொன்னாலும், ஆனால் முக்கால்வாசி நேரத்தில் அப்படி இருக்கிறது கடினம். ஏன்னா அவங்க ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், ஒரு கட்சி மூலயமா தான் அந்த பதவி கிடைக்கிது. அப்போ அது கணக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 + 1 5 பேர். அந்த சைடில் வந்து ஒரே ஒருத்தர் தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்குறாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு உதயநிதியே பேச விடுங்கன்றாரு. உதயநிதி என்ன திருப்பி அரை மணி நேரமாக பேச போகிறார்? அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசணும்னு உட்காந்துருவார். அப்போ இல்லை நாங்கள் வந்து முதலமைச்சரே பேசிட்டோம் ஃபுல்லானா, அப்போ மற்ற அமைச்சர்களை பேச விட்டுருக்கோம். ஒன்றும் முதலமைச்சர் பேசிட்டோம். அப்போது இதெல்லாம் வந்து என்னென்னா அவையில் நான் புதுசாக பார்க்குறேன். இது தவறு, இது எந்த சட்டத்தின்படி, இது பேரவை விதிகளில் இது மீறல் அப்படி எல்லாத்தையும் பேசி முடிக்கட்டும், பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் உங்களுக்கு அடுத்து அனுமதி கொடுக்குறேன், உதயநிதி அவர்கள் பேசலாம், எதிர்க்கட்சி தலைவர் பேசலான்னு சபாநாயகர் சொல்கிறார்ல. அது என்ன ஆயிடுச்சுன்னா, பேரவை விதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு, குறிப்பாக ஊழலோ இல்லை தனிப்பட்ட விமர்சனமோ இல்லை ஒரு முன்னாடி இருந்த அரசின் மீது ஒரு ஊழல் புகார் நீங்கள் வைக்கிறீங்கன்னா, பேரவையோட அனுமதி, அதாவது தரவுகள் ஆதாரத்தெல்லாம் காட்டிட்டு பேசணும்னு ஒரு விதி இருக்குது. பெரும்பாலும் வந்து அதை ஒரு சில நேரத்தில் ஆளுங்கட்சி சார்பாக பண்ணுறாங்கன்னா அதை காட்டிட்டு பேரவை அனுமதி வாங்கி பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன, இப்போ பத்திரிகை செய்தியில் வரும், பத்திரிகை செய்தி வந்து ஏதோ யானோ தானோன்னு போட முடியாது. பத்திரிகைக்குன்னு, அதாவது அச்சு ஊடகத்துக்குன்னு என்றைக்குமே வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது அச்சு ஊடகம் வந்து 1க்கு 3 முறை வெரிஃபை பண்ணிட்டு தான் போடுவாங்க. ஏன்னா அது வந்து அச்சு ஊடகம் பிரிண்ட் இஸ் ப்ரூஃப் என்று சொல்லுவாங்க. அது வந்து ஆதாரமாகிடும். இப்போ நீங்கள் தொலைக்காட்சியில் ஒன்று போடுறீங்க அப்படின்னா அதை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த வீடியோவை எடுத்துடலாம், இல்லை அந்த வீடியோவை திருப்பி ரீஎடிட் பண்ணலாம். இதே ஒரு பேப்பரில் ஒரு விஷயம் போட்டிங்கன்னா அதை திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணுறது, திருப்பி அதை வாங்கிட்டு வர்றது அப்படின்றது சாத்தியம் இல்லை. மறுநாள் காலையில் அந்த பேப்பரோடு வருவாங்க, பாருங்கள் என்னை பற்றி அவதூறாக எழுதிட்டாங்க. அந்த சிக்கல் இருக்குது. அப்போது பெரும்பாலும் அச்சு ஊடகத்தில் வர்றதை, பிரிண்ட் மீடியாவில் வர்றதை ஆதாரமாக கூட எடுத்து வந்து பேசுவாங்க. அப்போது சம்டைம்ஸ் ஒரு சில நேரத்தில் அதை ஒத்துக்குருவாங்க, ஒரு சில நேரம் இல்லை அது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறன்றது மரபு. அப்போது முதலமைச்சர் வந்து ஒரு பின் பாயிண்ட்டாக பேசலை, 19 பேசுகிறார். இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, 19 பேசாமல் எடுத்துக்காட்டோட இடத்த சொல்லி பெயரெல்லாம் குறிப்பிட்டு என்னென்ன தரவுகள் இருக்கோ அப்படி பேசுங்கன்னொன்னா அவர் ஒரு 4 பாலியல் சீண்டல் சொல்லி, 4 பாலியல் சீண்டலுமே தாவேக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவங்க பேர், கைது நடவடிக்கையெல்லாம் இருக்குது, பாதிக்கப்பட்ட பெண் பேர் சொல்லாமல் அவங்க வயசெல்லாம் சொல்லி ஊரை சொல்லி முடிக்கிறார். இப்போது இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் அந்தந்த கேஸுக்கு, ஆனால் அதை பேசலை. பொதுவாக இந்து அறநிலையத்துறை பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஏன் கொதிக்கிறீங்க, ஏன் நடுங்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே கொதுக்கிறதுக்கோ நடுங்கிறதுக்கோ ஒன்றும் தேவை கிடையாது. அந்த அவையில் இருக்கிற என்னென்ன கட்சி இருக்கோ, சிபிஐ சிபிஎம்மை தவிர்த்து பாக்கி எல்லா கட்சியுமே அந்த லாட்ரி அவர்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில், பெரிய கட்சிகள் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் எலக்டோரல் பாண்டு இல்லை கட்சியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாங்கியிருக்காங்க பணம். இது புதுசாக கிடையாது. உடனே அப்படியே பார்ட்டி ஃபண்டாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்ன சொல்கிறேன், அது என்ன பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல, ஊழல் சொல்லிட்டு போங்களேன். பார்ட்டி ஃபண்டுன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பிபிசியில் ஒரு செய்தி, இம்ரான் குரேஷி எழுதின செய்தியில் லாட்ரி தொழிலை வந்து ஐயா மார்ட்டின் அவர்களை முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா எவ்வாறு நடத்தினார், இல்லை எவ்வாறு ஒரு தொலைவில் வச்சுருந்தாங்க, அவங்கள வேலையே செய்ய விடாமல், அதாவது லாட்ரியே விற்க விடாமல் கைது நடவடிக்கை அப்படி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கேரளானுடைய முதலமைச்சர் அச்சுதானந்தன், அவரோட அட்வைசர் ஒருத்தர் ஜோசப் மேத்யூ, அவர் ஒரு பேட்டியில் வந்து சொல்லும்போதும் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தோ அதை விட அதிகமாக கேரளாவில் லாட்ரி மோகம், நிறைய குடும்பம் நடுரோதுக்கு வந்துச்சு, நிறைய பேர் பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஓட்டாண்டியாக போயிட்டாங்க, அதனால் இங்கேயுமே வந்து நாங்கள் அந்த வழக்குகள்லாம் பண்ணி இதெல்லாம் கூடாதுன்ற மாதிரி செக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னு அவங்க பேட்டி. அப்புறம் சிவபிரியன் அவர்கள் டெக்கன் ஹெரால்டில் ஒரு செய்தி ஒன்று எழுதுகிறார். இப்போ செய்தி எழுதும்போது அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ராமு அவர்களை பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேட்டி காண்றார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேராசிரியர் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக லாட்ரி வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் அரசியல் கட்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருது இல்லை எதிர்கட்சியாக இருக்குதுன்னா 2 லாபம். அவர் மேலோட்டாக சொல்கிறாரு, சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக இது மாதிரி அரசியல் ஈடுபடுறாங்க.
இப்போ நான் ஒரு அரசியல் ஆலோசகராகவோ இல்லை ஒரு அரசியல் விமர்சகராகவோ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் எதிர்க்கட்சிக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னா சட்டமன்றத்தில் உங்களை பற்றி பேச மாட்டாங்க, பத்திரிகையாளர்கிட்ட உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆளுகின்ற காட்சிக்கே நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை இருக்காது. நீங்கள் தொழில் பண்ணுறது, ஏமாற்றி பண்ணுறதோ மறைமுகமாக பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதற்காக தான் இவங்க வந்து பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை. ஐயா ஆதவ் அர்ஜுனா அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியிலிருந்து, ஐயா லாட்ரி மார்ட்டின் அவர்கள் தொழில் பண்ண காலத்தில் இருந்து அதெல்லாம் வச்சு தான் பிபிசி போன்ற பத்திரிகையும் டெக்கன் ஹெரால்டு போன்ற பத்திரிகை, இது ரெண்டுமே நான் சொல்கிறது வந்து இந்திய திருநாட்டில் எல்லாருக்கிட்டையும் மதிப்பு மரியாதையை வாங்கின பத்திரிகை டெக்கன் ஹெரால்டு, சர்வதேச அளவில் மதிப்பு மரியாதை வாங்கின பத்திரிகை பிபிசி. அப்போது இந்த பின்னணியில் இருக்கிற ஐயா லாட்ரி மார்ட்டின் உங்களோட முதலமைச்சர் நிகழ்ச்சியில் சிகப்பு கம்பளம் போட்டு முதல் வரிசையில் உட்கார வைக்கப்படுறார். அவர் கம்பெனியில் ஷேர் வச்சிருக்கிற அவரோட மருமகன் தான் இன்னைக்கு உங்களோட அமைச்சர் ஐயா ஆதவ் அர்ஜுனா. இவர்களை வைத்துக்கொண்டு பார்ட்டி ஃபண்டை பேசுறதுக்கோ கருப்பு பணத்தை பற்றி பேசுறதுக்கோ என்ன முகாந்திரம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குன்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, திமுகவும் பேசக்கூடாது இந்த லஞ்சம் ஒழிப்பு கருப்பு பணத்தை பற்றி. மூணாவது, அதிமுகவும் பேசக்கூடாது. ஏன்னா லீமா ரோஸ்ன்ற ஒருத்தங்களை கட்சியிலே எடுத்துன்னு வந்து சேர்த்து எம்எல்ஏ ஆக்கின பெருமை உங்களுக்கு சேரும். விசிகா இந்த சூத்திரதாரி அவங்க தான், முக்கியமானவங்க, புள்ளியார் சுழி போட்டதே அவங்க தான். ஐயா ஆதவ் அர்ஜுனாவை மிகப்பெரிய ஏதோ ஒலிம்பிக் வீரர் போல அவரை தயார் பண்ணி அவருக்கு பதவியை கொடுத்து அவரை ஒரு ஆளாக்கி வளர்த்து இழுத்து விட்டு இன்னைக்கு தாவேக்கான்ற ஒரு கட்சியை நடத்துறதே கிட்டத்தட்ட அவர் தான். அப்போது எந்த மாதிரியான யார் ஆள்றான்றது முக்கியம் இல்லை, யாருக்கிட்ட இப்போ தமிழக அரசியல் கையில் இருக்குன்றது தான் இங்கே முக்கியம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் கையில் தானே இருக்கு சொல்லிக்கலாம். முதலமைச்சர் பேசும்போது எதுக்கு மற்ற அமைச்சர்கள் குறுக்கீடு பண்ணுறாங்க, இல்லை அவங்க எதுக்கு ஏஞ்சிக்கிறாங்க? கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா பதில் உரை சொல்லும்போது எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை முதலமைச்சராக இருக்கும்போது யாருன்னா அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் பேசியிருப்பாங்களா? இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர் காலமாக இருந்தபோது, அவர் முதலமைச்சராக இருந்தபோது இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் பேசும்போது யாருன்னா அந்த கட்சியில் எம்எல்ஏ குறுக்கிட்டு பேசியிருப்பாங்களா? அப்போது ஸ்பீச்சில் ப்ரிப்பரேஷன் இல்லை, அது ஒத்துக்கணும். அதில் டேட்டா இல்லை, தரவுகள் இல்லை. ஒரு சில வழக்குகளை பற்றின விஷயங்கள் கூட இருக்கலாம். கைது செஞ்சால் என்ன வழக்கு, ஏது தம்பி, எதிர்ப்பு உள்ள இருந்து தெரிவிக்க வேண்டியதானே, ஏன் வெளிநடப்பு செய்கிறாங்க? வெளிநடப்பு ஏன் செய்கிறாங்க? கடந்த ஆட்சி காலத்திலையும் அதிமுக இப்படி தான் பண்ணாங்க, அதிமுக இன்னைக்கும் அதே மாதிரி பண்ணுறாங்க, வெளிநடப்பு ஏன் பண்ணணும்? அதாவது விஜய் சார் கிட்ட வந்து பெரிய ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்காதீங்க அப்படி வைக்கிறோம். அதே ஸ்டாண்டர்டை தானே நீங்கள் உதயநிதிக்கிட்டையும் அவர்கிட்டையும் எதிர்பார்க்கணும். அவரும் நடிச்சிருக்காருல்ல, அவரும் ஒரு நடிகர் தானே. நீங்கள் என்ன ஐயா காமராஜரும் அண்ணாவும் மோதிக்கிறாங்களா? அப்படி எதுனா நம்ம நினைக்கிறோமா? சட்டமன்றத்தில் சமகால அரசியல்வாதிகள் மோதிக்கிறாங்க. அதில் இவர் ஒரு விஷயத்த ஆரம்பித்தது இவர் தான். அதாவது அதிகமான கண்ணியமும் அதிகமான வார்த்தை சொல்லாடல்கள் பயன்படுத்துறதுல ஒரு நேர்மை, ஒரு துணிவு, நேர்மை, தூய்மை எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதெல்லாம் யார் கடைபிடிக்கணும்னா முதலமைச்சர் தான் கடைபிடிக்கணும். ஏன்னா முதல் அமைச்சர் அவர் தான், முதல் அவையில் முக்கியமானவர், முதல் பொறுப்பில் இருக்கிறவர் அவர் தான் அதிகமாக அதை நாகரிகமாக பண்ணும். அவரே அவை நாகரிகமாக வந்து உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னோன்னா அவர் என்ன பண்ணார், திருப்பி என் புருஷனை காணோம் அப்படின்னு ஒரு குடும்பம். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஒரு சைடு அப்பாவை காணோம், ஒரு சைடு கணவனை காணோம், வழக்கு இருக்குது, எங்களுக்காச்சும் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறாரு, உங்களுக்கு எங்கே இருக்குது? இதனால் தமிழக மக்களுக்கு எதனா 10 பைசா பிரயோஜனம்? நல்ல குடி தண்ணி கிடைக்க போகுது, விவசாயிகளுக்கு பயிர் கடன் ரத்தாக போகுது, இல்லை உடனே வந்து 2500 கிடைக்க போகுது, எதனா லாபம் இருக்கா இந்த கருத்துக்களால்? கலாய்க்கிறதுக்கு அதுவாக இடம். இந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டு பர்சனல் ஃபைட்டாகவும் மாறுதா? குடும்ப தகராறாக போய் நிற்கிதுங்க. குடும்ப தகராறு, உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்கள் குடும்பம் நீங்கள் சேர்ந்து வாழுங்க, தனியாக இருங்க, வீட்டில் வச்சுக்கோங்க, வெளில வச்சுக்கோங்க, நாட்டில் என்ன வேணால் பண்ணுங்க. அதை பேசுறதுக்காக சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு அமிச்சாங்க. இன்னொன்று சார், அப்போ உதயநிதி ஸ்டாலின் திருப்பி போய் நைட்டு போய் வெளியில் ட்விட்டர் போட்டார், அது சரியா? அவர் சட்டமன்றத்தில் பண்ணல, தனியாக போய் அவரோட அக்கௌண்ட்டில் நைட்டு பேரவைக்கு வெளியில் போய் போடுறாரு. அது கூட ஒரு சிலர் பார்த்தீங்களா அவர் எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாரு, கமெண்ட் போடுறாருன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் திமுக தாவேக்கான்னு பிரித்து பார்க்காம ஒரு விஷயத்தை பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் அடிப்படையில் யார்? ஸ்டாலின் அவர்களோட மகன். ஓகே, ஃபஸ்ட்டு அப்பனுக்கு புள்ள, அப்பாவுக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் மற்றது. நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை பற்றி பேசுவீங்க, கிண்டல் பண்ணுவீங்க, நான் உட்காந்து சொப்பு வச்சு விளையாடின்னு இருப்பேனா? அந்த கோவம் நியாயமா இல்லையா? இது வந்து இப்படி பண்ணால் நான் அப்படி பண்ணுவேன், தானிக்கு தீனி.
அப்போ இந்த அரசியல்ல நாகரிகமான அரசியலோ இல்ல மக்கள் சார்ந்த ஒரு சொல்லாடலோ மக்களுக்கு தேவையான திட்டங்களோ விஷயங்களோ இது இப்படி போச்சுன்னா விவாதிக்க முடியாது. இப்போ இது ஒரு தப்பான எடுத்துக்காட்ட அவையில வந்து இவங்க எடுத்து வைக்கிறாங்க. இல்ல மதியம் வரைக்கும் சட்டமன்ற சபை சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பேசுபொருளாக இருந்தது, அது டிபேட் ஆச்சு. இரவுல பார்த்தா அது வந்து த்ரிஷாவும் விஜயும் இருக்கக்கூடிய அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த போட்டோ, அது திமுக ஐடிவங்க எடுத்து போட்டு விசவாயு அமோனியா விசவாயு வெளியான அந்த தருணத்துல இது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இது நியாயமான திமுக ஐடிவிங்கும் அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதை தவிர்க்கணும். அவர் நைட்டு 12 மணிக்கு மேலே அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், அவர் எங்கன்னா போறாரு, அது அவர் பர்சனல். அதெல்லாம் ஒரு கட்சி எடுத்து போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டாரு அப்படின்னா நீங்கள் அவர் அப்பாவை காணணும் போது நீங்கள் கோவப்படுத்துவீங்க, அவர் அவர் வந்து அவர் என்ன மகாத்மா காந்தியா அப்படியே அகிம்சா வகையில் நான் போராடுறேன் நீ பேசுப்பா அப்படின்றதுக்கு? சரிங்க, எந்த ஒரு 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 குழந்தைக்குமே இல்லை ஒரு பெரியவருக்கே தன்னுடைய தகப்பனாரை பற்றி யாருன்னா வந்து கிண்டல் பண்ணாங்க நையாண்டி பண்ணாங்கன்னா கோவம் வரணும். அதுதான் தமிழ் பாரம்பரியம், அதுதான் கலாச்சாரம். அது ஆனாப்பட்ட சிங்கம் அறிவு கம்மி, அதிலே வந்து அந்த குடும்ப தலைவரை வந்து வேற ஒன்று எதனா ஒன்று பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற அது பிள்ளைகளோ இல்லை மற்ற அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற சிங்கமோ விட்டு கொடுக்காது, அது தான் பிரச்சனையாக பார்க்கும். அந்த இயல்பில் வந்து அவர் போட்டார், ரைட், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அது திமுக ஐடி விங்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான், அதாவது அந்த படத்தை வந்து அவங்க எதுக்கு போடுறாங்க, நான் இதை பற்றி பேசுவேன், எனக்கு ஆக்சுவலாக விருப்பம் கிடையாது. பட் இது ட்ரெண்ட் ஆகுது, அது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது, பேசுபொருள் ஆகுது. அதாவது நல்ல விஷயங்கள் மக்கள் சார்ந்த அரசியல் தான் ட்ரெண்ட் ஆகணும், பேசுபொருள் ஆகணுன்றதான் என்னோட ஆசை. ஆனா என்னோட எண்ணத்திற்கு ஏற்றார் போல் அங்க நடக்கிறது கிடையாது. அவங்களாச்சு என்னடா இது போட்டா இது இதாகுமே அப்படின்னா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க டேஷ் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ என்ன இது? அப்போ இனிமேல்ட்டு வந்து யார் நைட்ல எங்க போறாங்க, எங்க இப்படிதான் இதுதான் அரசியல் போகுதா? இதுதான் நமக்கு முக்கியமா? அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விவகாரங்கள். அதை வந்து ஒரு அவங்க தான் போடுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அதை பத்தி கிடையாது. அதாவதுங்க ஒரு விஷயத்த பார்த்து 4 பேர் வாயில வராம பண்றது வேற. நல்ல மது பிரியர் பார்த்தீங்கன்னா போறதும் தெரியாது, மது அருந்ததுக்கு வருதும் தெரியாது. இராணுவத்தில் இருக்கிற நிறைய பேர் மது அருந்துவாங்க, டெய்லி அருந்துறவங்க இருக்கிறாங்க. அதை மருந்து மாதிரி சாப்பிட்டு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற சாப்பாடு, அதுக்கேற்ற தூக்கம், அதுக்கேற்ற உடல் பயிற்சி, உடல் உழைப்பு, அப்படி மெடுக்காக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கொஞ்சோண்டு குஷ்டு பஸ்ஸுகள்லாம் இசிறுவியா குத்திருவியான்னு சொல்லிட்டு லுங்கி அவராம தெரிந்து மது அருந்துட்டு போகிற பரதேசிகளும் நாட்டில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? யார் எதை எப்படி கையாளுறாங்கன்றது தான் முக்கியம். நீ குடித்து விட்டாய் என்றால் நீ குடித்தது 4 பேருக்கு தெரியலனா தான் அந்த குடிக்கு மரியாதை. நான் குஷ்டுகிறேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், பைத்தியக்கார பாவி மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா அந்த மதுக்கும் மாண்பு இல்லை, அந்த செலவு பண்ண காசுக்கும் மரியாதை இல்லை, உனக்கும் மரியாதை இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கைன்றது எதுக்கு நான் மதுவை அடையாளமாக வச்சு சொல்கிறேன்னா, சாப்பிடுங்க, வெந்து போட்ட குடல் நாசமாக போங்க, சீக்கிரமாக செத்து போங்க. இதில் நீங்கள் சொல்ல அதை 4 பேருக்கு எதுக்கு சொல்லி அதை தெரியப்படுத்தி அது மாதிரி தான் ஒவ்வொன்றும். நீங்கள் தனிமையில் சந்தோஷப்படுத்துறது அது என்ன விளம்பரம் பண்ணிக்கிறது, பெருமை, நான் பத்தியா அப்படின்ற மாதிரி. கட்சியில் ஆளுக்கு பெருமை பேச்சு அப்புறம் எருமையை தான் போய் மேய்க்கும், அரசியல் பண்ண முடியாது. இதே மாதிரி சில பல பிரச்சனைகள் வரும்பொழுது அறிஞர் அண்ணா மீதும் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறார். ஒரு வரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், உட்காந்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது. இங்கே என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களா ஜனங்க நாட்டில்? நைட்டு 12 மணிக்கு மேலே நீங்கள் வீடியோ போடுறது, ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது இல்லைங்க. அதாவது இதை பற்றி பேசினா இதை வைத்து ஒரு விளம்பரம், எனி பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு திட்டம் கூட இருக்கலாம். பார்த்தீங்களா, என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சீட்டு கொடுக்கக்கூடாது, நான் ஏன் கட்சிக்கு நாளைக்கு ஒரு பொறுப்பில் வரக்கூடாது, இப்படி கூட அவங்க பிளான் பண்ணலாம். அதனால தான் இதை பற்றி இதுக்கு மேலே பேசுறது வேணாம், நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடும். இதில் சட்டசபையிலேயே பற்றி பேசணும்னா ஒரு நாள் பேசலாம், ஆனால் அதனால் பார்க்குற மக்களுக்கோ நேயர்களுக்கோ 10 பைசா பிரயோஜனம் இருக்காதுன்றதுனால நம்ம அடுத்த கேள்வி போகிறோம். இது மனசாட்சியுள்ள மக்களாட்சின்னு முதல்வர் பேசினாரு. அதில் குறிப்பாக வந்து கூட்டணி கட்சிகள் ஏதோ வந்து நீங்கள் அமிச்சுதான் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அவங்களாக தான் சுயேட்சையாக அவர்கள் எடுத்த முடிவு தான் அது அப்படின்னு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு.
ஆனால் நேற்று சண்முகம் வேற ஒண்ணு சொல்றாரு. நாங்க வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னா நீங்க பதவியேற்பு விழாவே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி வேற ஒண்ணு சொல்றாரு. மக்கள் கொடுத்த ஆதரவு கிடையாது, நாங்க கொடுத்த ஆதரவு தான் அது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதாவது நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு எமோஷனலா இருந்தாரு முதலமைச்சர். ஒரு சில அதாவது விஜய் சார புடிக்கிறவங்களுக்கு, அவர ரசிக்கிற அந்த மனப்பான்மையில இருக்கிறவங்களுக்கு, அது வந்து நேத்து வந்து ஒரு படம் பார்த்த மாரி ஒரு எஃபெக்ட். கிட்டத்தட்ட ஆமா. ஒரு படம் ட்ரீட் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காசு செலவு பண்ணாம பாப்கார்ன் எல்லாம் பார்த்தாச்சு நேத்து. எல்லாரும் பார்த்தாச்சு. ஆனா, அதுல வந்து அரசியல்வாதியா அவர் வந்து செயல்பட்டாரா ஃபுல்லா அப்டின்னா, அதுல நெறைய விஷயங்கள் அரசியல்வாதியா அவர் செயல்படல. என்ன அரசியலுக்கே வந்துட்டாரு, இன்னும் அரசியல்வாதியா செயல்படல. சுவாரஸ்யமா இருந்ததுன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. இருக்கும். ஏன்னா எங்க தண்ணி பிரச்சனை பத்தி பேசல. கர்நாடகாலேருந்து எவ்வளோ தண்ணி வரும்? விவசாயிக்கு 132 134 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சைடு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயி. ஏன் போராட்டம் பண்றாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் தூண்டி விட்டு தான் பண்றாங்கன்னு சொல்றீங்க. சிபிஐ, சிபிஎம் எல்லாம் பார்த்தா இப்படி தூண்டி விட்டு அவங்க போய் வேலை வெட்டி இல்லாம போராட்டம் பண்றவங்க மாரி தெரியுதா? போராட்டமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற கட்சி அது. அப்போ உங்களுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு கரண்ட் இருக்குது, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, உங்களுக்கு வந்து மக்களோட வரி பணத்துல சம்பளம் வருது. எங்கேயும் போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸ்லயோ இல்ல வந்து எங்கேயும் போய் லஞ்சம் லாவண்யம்லாம் குடுக்க வேண்டியதில்ல. ஸ்கூல் ஃபீஸ் வந்து நல்ல பெரும் பணக்காரர்கள். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யமா தான் இருக்கும். நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சுவாரஸ்யமா தான் இருக்கும். இப்போ மோடி அவர்களை பத்தி அரசியலே சுத்தமா பேசுறதே இல்ல. ஏன் நேத்து சுவாரஸ்யமா இருந்ததுன்றாரே. நயினார் நாகேந்திரன் நேத்து நாக்க புடுங்குற மாரி கேள்வி கேட்டாரே. அன்னைக்கு பாஜக இனிச்சுதா? நீங்க முதலமைச்சர் ஆவறதுக்கு யார் யார்கிட்டலாம் வந்து யார் யார்கிட்டலாம் கெஞ்சினீங்கன்னு நான் சொல்லவான்னு கேட்கிறாருல்ல. ஏன் அதுக்கு யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லுங்களேன் இப்போ. முட்டு குடுக்குறவங்கலாம். நயினார் நாகேந்திரன் கேட்ட கேள்வி கட்டி வச்சு வெளுத்தா மாரி இருந்தது. மிரட்டுறாரு அவர். இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மிரட்டுகிறார். உனக்கு தில்லு தெம்பு திராணி இருந்தா நீ சொல்லு வெளியில, இல்ல நான் சொல்லவான்னு கேட்கிறார். இப்போ இதுக்கு எதிர்வினை ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா? பாஜக ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க. சின்ன கட்சி ஒண்ணுமே கிடையாது. உங்களை கேட்குறாங்க, நீ யார் தயவுல யார் யார்கிட்டலாம் பேசுனீங்க, யார் யார்கிட்டலாம் கெஞ்சினீங்க? ஆல்ரெடி அது அவங்களுக்குள்ள பேசியிருக்கிறாங்க. அப்போ இவங்க தரப்புல இருந்து போய் ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா, பாசிசம் பாயாசம்னு ஒரு ஃப்ளோல பேசிட்டோம், உங்களை எதிர்க்கிறது எங்க தூக்கத்துல கூட கிடையாதுன்ற ரேஞ்சுக்கெல்லாம் இவங்க கெஞ்சி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. சட்டமன்றத்திலேயே அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை எதிர்க்கணுன்ற அரசியல் நாங்க பண்ண போறது இல்ல. 19 இல்ல. யாரு யாரு அந்த சாரு பிஜேபியில அந்த ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா ஐயா நான் வந்து உங்களுக்கு பாசமா இருப்பேன், உங்களுக்கு நேசமா இருப்பேன், பஞ்சு டயலாக்லாம் நான் திமுக எதிர்த்து தான் பேசுவேன், உங்களை பத்தி நான் பேச மாட்டேன், அந்த ரேஞ்சில் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி இன்னைக்கு காலைல கூட பாஜக நண்பர்கள்ட்ட ஒருகிட்ட கேட்டேன். என்ன இதுன்னா அவர் ஒரு சில பேர்லாம் சொன்னார். அது நயினார் தான் அதை வெளிப்படுத்தணும். நம்ம அதில் போய் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு கேட்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் கூட ஏதோ சுயேட்சையா எல்லாம் சுயநலவோட அவங்க தான் இப்போ இன்னைக்கு மாறு தட்டிக்கிறாங்கல்ல. நாங்கள் வந்து வரலன்னா வந்து பாஜக ஆசு வந்துடும், பாசிச பாஜக உள்ளே வந்துடும், கௌரவ ஆட்சி, அதெல்லாம் பூரா பொய் மாதிரி இருக்குது பிஜேபி சொல்கிறத பார்த்தா. நாங்கள் மனசு வச்சதுனால சரி போட்டோம் போ, 108 118 சேர்த்துக்கோ அப்படின்னு நாங்கள் நினச்சதுனால தான் நடந்தது. எங்கள் தயவில் தான் அவர் கெஞ்சி கேட்க மத்தியில் இருக்கிற பாஜக தலைவர்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு இந்த ஆட்சியை வந்து அவர் அமைச்சிக்கிட்டாரு. நாங்கள் சரி விட்டு கொடுப்போம் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இதில் வந்து குதிரை பேர் அரசியல் அது இதுன்னு அவ்வளோ இருக்குது. பாஜக இதில் வந்து உண்மையை எடுத்து வெளியில் சொன்னாலுமே ரொம்ப மோசமாக போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபிக்காரங்க. இப்போ மறுப்பு யாருன்னா சொல்லட்டும். தாவேக்கால இருந்து நாங்கள் பாஜக கிட்ட உதவி கேட்கல, நாங்கள் மத்திய அரசோட ஹெல்ப் கேட்கல, ஹெல்ப் பண்ணுங்க தயவு செய்து கவர்னர். நாங்கள் ஒன்றும் திமுக மாதிரி கடுமையாக பாஜக அரசியல் பண்ண போறோம் விஜய் சொல்லலையே. நான் என்ன சொல்றேன்னா, திமுக பாஜக எதிர்க்குது, லவ் பண்ணுது, அது வேற, நாசமா போகுது. நீங்க என்ன சொன்னீங்க இங்க பார்க்கும் அப்படி இப்படின்ற மாதிரி காட்டுறது. அங்க போய் ஐயா மத்திய அரசு ஐயா பார்த்துக்கோங்க, எதுக்கு அந்த வேலை? மக்கள் நலன் தானே முக்கியம். மக்கள் நலம் முக்கியம் அப்படின்னா அப்படியே 108ஓட இருங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களே கூப்பிட்டு போங்க. அதாவதுங்க இங்கே ஒன்று பேசுறீங்க, ஆனால் உங்களை பற்றி விசாரிக்கும் போது வர உண்மை வேற மாதிரி இருக்கு. இந்த ஐயா வடிவேல் ஒரு படத்தில் இருப்பார், முகத்தை வண்டி ஒரு மாதிரி உரப்பாக வச்சுப்பாப்புல, கால் வண்டி ஆடும் கட 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 கடன்னு. என்னன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி இருக்குது உங்கள் அரசியல். அப்போ நயினார் சொல்லி ஆயிடுச்சே, ஒரு நாள் மேலே ஆகுது.
எங்க ஐயா ஆதவோ இல்லை ஐயா ராஜ்மோகனோ அவங்களாம் கூட பதில் சொல்லக்கூடாது. இட்ஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இதை விட இது வந்து ஒரு மோசமான ஒரு 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 சேலஞ்சு. நான் சொல்லவான்னு கேட்குறாரு. நான் பேசட்டா, பேசிட்டா எங்கே போவீங்கன்றாரு நயினார். என்ன பதில்? ஒரே ஒரு பதில். எங்க இப்போ நயினாரை நீங்கள் தொட்டு பாருங்க. நான் ஒத்துக்கிறேன், சப்பாஸ் சரியான அரசியல்வாதி. இப்போ நயினார் உங்களை தீண்டிட்டார்ல, சீண்டிட்டார்ல. இப்போ நயினாருக்கு நீங்கள் அட்டாக் பண்ணுங்க. அப்போ இது உண்மை வெளியில் வரட்டோன்ற. யார் சொன்னது உண்மை? இன்னொன்று, இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், ஏமாற்ற முடியாது. கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து போட்டு அது வாட்ஸ்அப்போ ஃபேஸ் டைமோ சிக்னலோ டெலிகிராமோ ஏதோ ஒன்று, இல்லை நார்மல் ஃபோனோ, எதில் பேசியிருந்தாலும் கால் ரெக்கார்டு எடுத்து போட்டுருவாங்க. தேவையா? வெளியில் பார்க்கும்போது நான் பிஜேபி எதிர்க்கிறேன், நான் அப்படி நான் இப்படி, பார்த்தீங்களா கவர்னர் பண்ணுற வேலையை. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், இப்போ வயலும் வாழ்வு மாதிரி வீணை வாசிக்கிறீங்க மெல்லமாக, ஃப்ளூட்டு மாதிரி புல்லாங்குழல் மாதிரி, கோவப்படாத மாதிரி. கண்ணா நீ தூங்கையா அப்படின்ற மாதிரி ஒரு மெல்லிட பாடல் வேற இதில் பிஜேபியோட. ஆனால் இங்கே வந்தோடனே நான் விடமாட்டேன், நான் அதை பண்ணுவேன், நான் தான் சிறுபான்மையினர் அப்படியே பாதுகாக்க போகிறேன். சாரையாக போட்டாங்கல்ல சிறுபான்மையினர், அவங்களுக்குலாம் தெரியட்டும்ல இவங்களோட வீராவேசம் என்னன்னு. தாவேக்காக்கு பிஜேபி எதிரி தானே, கொள்கை எதிரி தானே. கொள்கை எதிரிக்கிட்ட நீங்கள் வந்து போய் சமரசமாயி கெஞ்சி கூத்தாடினீங்கன்னு சொல்லி நயினார் குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? நயினார் இதுக்கப்புறம் பேசணும். நயினார் எப்படி பேசுவார்? நீங்கள் திருப்பி பேசினா அவர் பேசுவார். அப்போ நீங்கள் திருப்பி பேசலைன்னா அப்போ நயினார் பேசுனது உண்மை. இப்போ அதை எதிர்க்க உங்களுக்கு தெம்பு திராணி இல்லை. இதுதான் அரசியல். இதை விட்டுட்டு போயிட்டு வைப்பு பண்ணுங்கிறீங்க. வைப்பு யார் வேணா பண்ணலாம். நயினார் கேட்ட கேள்வி இவ்வளோ நேரம் ஆச்சு, இது வரையிலும் பதில் வரல. தங்க மோதிரம், 1 கிராம் தங்க மோதிர திட்டம் வந்து அமல்படுத்த போறாரு. செப்டம்பர் 15 அண்ணாவினுடைய பிறந்தநாள் அன்று அது அமல்படுத்த போறாருதா அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஐயா அண்ணாவோட பிறந்தநாளில் அது பண்ணுறது, அதை ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஏழைப்பாழை குழந்தைகளுக்கு பிறக்கும்போதே ஒரு கிராம் தங்கம் வருதுன்னா இலவசம், அது வேஸ்ட்டாக அதெல்லாம் இல்லை. அது ஒரு சந்தோஷமான நற்செய்தி இந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா செலவு இருக்கும். ஒரு தங்கம் குழந்தை பிறக்கும்போதே ஒரு தங்கத்தை சம்பாஷின்னு வந்ததுப்பா அப்படி கூட எடுத்துக்குவாங்க. நெஞ்சார்ந்த நன்றி விஜய் சாருக்கு, அதை முதலமைச்சர் சீக்கிரமாக அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டோம். அது ஏன் அந்த ஓரம் வஞ்சனை? அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைன்னு தான். ஒரு அவசரத்துக்கு கூட ஏதோ வந்து திடீர்னு மாசமாக இருக்கவங்களுக்கு வலி வந்துருச்சு, பக்கத்துலேயே கூட போயிட்டு ஏதோ ஒரு சின்ன தனியார் மருத்துவமனையில் கூட சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அவரை பார்த்தா ஒரு டெய்லராக இருப்பார், இல்லை ஒரு ப்ளம்பிங்கராக இருப்பார், பெரிய வருமானம் கூட இருக்காது. வீட்டம்மா கஷ்டப்படுது, அரசில் தான் போய் சேர்க்கணும், இல்லை பக்கத்தில் சேர்க்கணும், இல்லை நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் தனியாரில் கொஞ்சம் ஒரு ப்ரைவசி இருக்கும், கொஞ்சம் இன்னும் பத்திரமா பார்த்துக்கணும்னு கூட பண்ணியிருப்பார். ஆனால் உண்மையிலே அவருக்கு வந்து பெரிய வருமானம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் வந்து நீங்கள் வந்து ஏன் தள்ளி வைக்கிறீங்க? அந்த குழந்தைகள் என்ன பண்ணுச்சு? அப்போ ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குது, அந்த தகப்பனாருக்கு அந்த குடும்பத்துக்கு வருமானம் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து இந்த வருமானத்தை அதை வந்து ஒரு யாட்ஸ்டிக்காக வச்சுட்டு அதில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 774 ஒரு 800 கோடி கிட்டத்தட்ட செலவாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசனுடைய ஒரு சிறப்பான திட்டத்துக்கு 800 கோடி ஆண்டுக்கு அது ஒரு பெரிய பணமே கிடையாது. ஏன் பார்த்து இப்படி சில்லறையாக செலவு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, அரசு மருத்துவமனை அப்படின்றது ஒரு ஸ்லாப் தானே, அதுவும் ஒரு இல்லை. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஒரு சில கிராம பகுதியிலலாம் வந்துட்டு அரசு மருத்துவமனைக்கு இல்லை ஒரு நகரத்துலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னா தொலைவு இருக்கும், பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். வலி வரும்போது பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னொன்று, உங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் வந்து பிறந்தாதான் அப்படின்றதை தாண்டி நீங்கள் அப்படி முதல்ல பிரச்சாரம் பண்ணும்போது அப்படி சொல்லலையே. பிரச்சாரம் பண்ணும்போது அனைத்து குழந்தைகள் பேசிக்கிட்டு எல்லாரும் இதே வேலையை தானே பண்ணுறீங்க. திமுகவோ அதிமுகவோ இல்லை அது எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லான்றீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னும் போது அப்போ நான் என்ன சொன்னால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ப்ராக்கெட்டில் மருத்துவமனை அரசு அப்படின்னு போடுங்க, கரெக்டாக இருக்கும்ல. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றீங்க. ஆனால் கொடுக்கும்போது கிட்ட லைனில் வந்ததுக்கப்புறம் இல்லைங்க ரூல்ஸ் பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா குட்டியா, அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. அது பண்ண வேண்டாம். ஏன்னா ஒன்றும் பெரிய காசு ஆக போகிறதில்ல. அரசு மருத்துவமனையில் பிறக்கிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி தான்.
தனியாரோட ஆனால் அது இதை விட 2 மடங்கு இல்லை ஒரு 3 மடங்கு ஆகும். 2500 கோடி ஒரு அரசுக்கு வந்து ஒரு பெரிய பணம் கிடையாது. 1,50,000 ரூபா 1,25 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போடுற ஒரு அரசுக்கு கடன் ஒரு சைடு இருக்குது, அது வேற. 2500 கோடின்றது இட்ஸ் நாட் அ மேபி அவங்களுக்கு தெரியல, அனுபவம் இல்லை. மேபி அதிகாரிகள் வந்து சொல்லலாங்க. இப்போ நம்ம அதுதான் இப்போ சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறதுனுடைய நோக்கமே என்னென்னா, மேபி இதை பார்த்து யாருன்னா தாவேகா உறுப்பினர்களோ அமைச்சர் பெருமக்களோ போயிட்டு விஜய் அண்ணா கிட்ட, சார் சிஎம் சார் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார், இது வந்து ஒரு பெரிய பணம். எங்க இந்த ஊரை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டை பற்றி. தாலிக்கு தங்கம், தாலி சைஸ் என்ன, குழந்தையோட மோதிரம் சைஸ் என்ன, விரல் எவ்வளோன்னு இருக்கும், பென்சில் மாதிரி இருக்கும். குழந்தையோட விரல் பென்சில் மாதிரி இருக்கும். நீங்கள் 1 கிராமில் வந்து அழகாக செஞ்சிடலாம். ஒரு சவரம் கிடையாது, 1 கிராமில் அப்படி வளைச்சி குட்டியாக போட்டால் போதும், 1 கிராம் வந்துச்சு கையில். தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மையார் ஜெயலலிதா எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கி என்ன வருமானம் என்ன, அன்றைக்கி என்ன பொருளாதாரம், இன்றைக்கி என்ன லேப்டாப். அது லேப்டாப் இன்றைக்கி வாங்கணுன்னா எவ்வளோ இருக்கும் விலை? 40,000 ரூபா 50,000 ரூபா இன்றைக்கி. அதுவும் லேட்டஸ்ட் ப்ராசஸர் அந்த மாதிரி. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஹோல்சேலில் லாட்டில் வாங்கினீங்கன்னா கூட 35,000 ரூபா வரும். இப்போ 10 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க லேப்டாப் போன திமுக ஆட்சியில். அதுலேயும் அவங்க பாருங்கள் 4 வருஷம் கொடுக்காம அப்போல்லாம் பட்டநாமம் போட்டு ஏமாற்றிட்டு தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்துறாங்க. வாக்கு வங்கிக்கு தான், பட் ஏதோ கொடுத்தாங்கல்ல, அது வரலாம் சந்தோஷம். ஆடு மாடு கொடுத்தாங்க. மாடு இப்போ இன்றைக்கெலாம் ஒரு மாடு வாங்கணும்னா 40,000 50,000 கம்மி, பசுமாடு கிடையாது. ஆடு 6,000 ரூபா 7,000 ரூபா. 4 ஆடு கொடுத்தாங்க, இல்லை 2 ஆடு கொடுத்தாங்க, 2 மாடு கொடுத்தாங்க, கறவை மாடு, அப்புறம் 1 மாடுன்ற மாதிரி வந்துச்சு. இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாங்க. வீடு கட்டி கொடுக்குற திட்டம் இருக்குது. வீடுன்னா உங்களுக்கு என்ன எப்படி பார்த்தாலும் 6,000 8 லட்ச ரூபா ஆகும். இப்போ இதே மேலெல்லாம் கட்டுறீங்க, அந்த மாதிரி பசுமை வீடெல்லாம் வந்து கட்டுறாங்க அப்படின்னா, அந்த புலிகள் சரணாலயத்துக்குள்ளெல்லாம் கட்டினா 10 லட்ச ரூபா வரும் ஒரு வீட்டுக்கு. அரசாங்கம் இலவசமாக தான் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளோலாம் செலவு பண்ணுற ஒரு அரசாங்கத்துக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ரேஷன் கடையில் நல்ல அரிசி நான் போடுறேன், நீங்கள் கடையில் வாங்குற பொன்னி புழுங்கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அரிசியை கொண்டு வரேன், எவ்வளோ செலவாகும்னு கேட்டதுக்கு 2000 to 2,400 கோடி வரும், நாங்கள் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் அறிவிச்சாப்புல. இப்போ ஒரு சொன்னீங்க, செய்யறதுக்கு ஏன் அந்த தயக்கம் பயம் எதுக்குன்னு தெரியல. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.